ஹலோ அம்மா. சொல்லுமா அவனு. இந்த மாசம் ஏன் இந்த சம்பளம் வந்துருமா? அட கடவுளே, உனக்கு 7ஆம் தேதி வந்தானா, 6ஆம் தேதி வந்தானா, 5ஆம் தேதி வந்தானா? கோச்சிக்காரம்மா. இந்த மாசம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். மாசம் மாசம் இதே தான்ப்பா நீ சொல்ற. ஆமா, இந்த மாசம் என்ன வேணும்னு சொல்லுமா, கண்டிப்பா நான் வாங்கிட்டு வரேம்மா. நீ வாங்கிட்டு வரலன்னா தொடப்ப தலையே அடிப்பேன். சரிம்மா, என்ன வேணும்னு சொல்லுங்க. வெயில் காலத்துல நல்லா சில்லுன்னு வாங்கிட்டு வாப்பா. வெயில் காலத்துல உங்களுக்கு சில்லுன்னு ஏதாவது வேணும், அவ்வளவுதானம்மா. நான் கண்டிப்பா வாங்கி தரேம்மா. சரிங்களா, வச்சிடுறேன். வீட்டுக்கு போகும்போது அம்மாவுக்கு சில்லுன்னு ஏதாவது வாங்கிட்டு போகணும். அம்மா. ஐயோ வந்துட்டான்ப்பா என் செல்லம் அவனு. அம்மா, வெயில் காலத்துல நீ சில்லுன்னு கேட்டல, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் பாருமா. என்னதுப்பா இது? நீ தானம்மா சில்லுன்னு கேட்ட. வெயில் காலத்துல இதுல தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு வச்சுக்க, தண்ணியில போட்டு குளிக்கணும், அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக தக்க சில்லு 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 இருக்கும்மா. ஏமா படிச்சா வெயில் காலத்துல சில்லுன்னு தானே வாங்கிட்டு வந்தேன் நான். வெயில் காலத்துல சில்லுன்னு ஐஸ்கிரீம் ஜூஸ் ஏதாவது வாங்கி வருவேன்னு பார்த்தா என்னடா வாங்கி வந்திருக்கிற நீனு? இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுக்க, எப்பவுமே ஐஸா இருக்குமா, நீ எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதை. நீ தின்னு அதை. டா நீயே எடுத்துட்டு போ. என்னடா இது, எங்க அம்மாக்கு எது வாங்கி கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க தான் சில்லுன்னு கேட்டாங்க, சில்லுன்னு வாங்கி வந்து கொடுத்தேன். இனிமே ஐஸ்கிரீமு அது இதுன்னு வாங்கிட்டு வந்த தொடப்ப தலையை அடிப்பேன் உன்னை. சரிம்மா, கோச்சிக்காத. அடுத்த மாசம் சம்பளம் வாங்கிட்டு நான் நல்லதா வாங்கி தரேன். ஆமா வாங்கிட்டு வந்துருவேன் நீ போ. சரிம்மா.